மாதிரி மெட்ராஸ் போவேன், சென்னை போவேன். அங்க பார்த்தா நல்லா பண்றாங்க, ஒன்றும் சர்ஜரி அந்த மாதிரி எதுவுமே பயப்படாது. அதாவது எனக்கு வலி வந்து அதிகமா இருந்தது சார். என்னென்ன கஷ்டம் இருந்தது உங்களுக்கு வலி? 5 மினிட்ஸ் நிக்கவே முடியாது. 2 குதிகாலுமே அப்படியே எப்படி காலே கீழே வச்சு நிற்க முடியாது. இந்த காலு அப்படியே இது வரையும் கரண்ட்ல இது பண்ற மாதிரி ஷாக் அடிக்கிற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி சேர்ல உட்கார முடியாது சார் என்னால. நிக்கவும் முடியாது, படுத்துக்கினாலும் படுத்துக்க முடியாது. அந்த மாதிரி என்ன ரெஸ்ட் ரூம் கூட்டிட்டு போனவங்க 2 பேரும் கூப்பிட்டு தான் போவாங்க. அந்த வலி அதிகமா இருந்ததுன்னு திருப்பதி போகணும் சார். அங்க இது மாதிரி எவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு இருந்தீங்க? இப்போ அதிகமா வந்தது ஒரு 3 month தான். அதுக்கு முன்னாடி மெயில்டா இருந்தது. சின்ன சின்ன டாக்டர் கிட்ட போவேன், அந்த மாதிரி இருந்தது. கம்ப்ளீட்டா 3 month ரொம்ப அதிகமாயிடுச்சு, ரொம்ப முடியாம ஆயிடுச்சு. அதனால திருப்பதி போனேன். அங்க போனா நீரோ டாக்டர் கிட்ட தான் போனேன். போனப்போ எம்ஆர்ஐ பண்ணி கம்பல்சரி எம்ஆர்ஐ பண்ணணும்னு சொன்னாங்க. பண்ணிட்டு அவரு பார்த்துட்டு உங்களால இது மேல எல்லாம் செய்ய முடியாது, போன மாதிரி தான் இருக்க முடியும், பெல்ட் யூஸ் பண்ணுங்க, நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணீங்கன்னு காட்டினேன். அது எடுத்து அவரை வெளியே போட்டாரு. வேணாம், இதுல லூஸ் ஆயிட்டு இருக்கு, புதுசா இன்னும் டைட்டா போடுங்க அப்படின்னாரு. எனக்கு அங்கேயே அழ வந்துச்சு. எனக்கு இப்பதான் 35 ஏஜ், இன்னும் நிறைய லைஃப்ல சாதிக்க நிறைய இருக்கு. எனக்கு அப்ப அவர் அந்த மாதிரி சொல்றதுக்குள்ள வயசு இன்னும் இருக்கு, குழந்தை வேற, சின்ன குழந்தை. என்னால எப்படி போனது அங்கே அழுதுட்டேன் அவர் முன்னாடியே. அப்ப ஆண்டவன் தான் எனக்கு வழி காட்டணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா ஆண்டவன் செயல் தான். ஆனா இன்னைக்கு அந்த வலின்றது உங்ககிட்ட வந்த பிறகு நீங்க பிசியோதெரபி மேனல் தெரப்பி பண்ணும்போதுனா சுத்தமா வலின்றதே இல்லை. இப்ப எல்லா வேலையுமே செய்ய முடியுது. 90% எல்லாமே பழைய அளவுக்கு. சார். நீங்க என்னென்ன வேலை எல்லாம் இப்ப செய்ய முடியுது உங்களால? என்ன, நான் டிரைவரு, டிரைவிங் 100% பரவாயில்ல. அந்த இந்த 2 குதிகால் வலின்றதே கிடையாது சார். செருப்பு போட்டாதான் என்னால் நிக்கவே முடியும். அந்த செருப்புன்றதே நான் போடுறதில்லை. இப்ப கூட வண்டியில கைட்டி வச்சு தான் வண்டி ஓட்டுவேன். சுத்தமா செருப்பே யூஸ் பண்ண மாட்டேன். இப்ப நல்லா இருக்குது. ஆமா சார். அது இல்லாம ஃபார்மர் ஒர்க்கும் பண்றீங்க, விவசாய வேலையும் பண்றீங்க, மூட்டை தூக்குறது எல்லாமே பண்றீங்க. இப்ப அதெல்லாம் எப்படி பண்ண முடியுது முன்னத்துக்கு? இப்ப முன்னத்துக்குன்னா இப்போ பரவாயில்ல சார். அந்த வேலை செய்ய மாட்டேன், என்னால முடியாது. பக்காஞ்சாவே 2 பேர் இந்த கையில தூக்கி தான் வைப்போம், நிக்க வைப்பாங்க. அந்த வலின்றது இப்போ ஒரு வாட்டி குனிஞ்சு நிமிர்ந்து காட்டுங்க, எப்படி உங்களால முதல்ல இருந்ததுக்கு இதெல்லாம் பண்ணவே முடியாது, இப்போ எல்லாமே பண்றோம். எல்லா வேலையுமே செய்ய முடியுது சார் என்னால. ஓகே, பின்னாடி நிமிர்ந்து காட்டுங்க. இது எல்லாமே முதல்ல ரொம்ப சிரமப்பட்டு நிக்கவே முடியாது சார் என்னால. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 90% சூப்பரா இருக்கேன். சந்தோஷம். ஆமா சார். உட்காருங்க.